ஜெயஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது தட்டை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலக்கால மாவு வளர்ந்து போடுறோம். இந்த உலக்கால 2 உலக்கு மாவு போட்டுருவோம். அடுத்ததான் கடலை மாவு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2 கரண்டி 2 கரண்டி கடலை மாவு போட்டோம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 5 காஞ்ச மிளகாய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோம். இது 2ஐயும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம வறுத்து பொடி போட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணுறோம். ஒரு குட்டி கடாய் வச்சு எடுத்து வச்சுருக்க உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆற ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம். வறுத்து வச்ச உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடும். பவுட்ரு பண்ணி அதை போட்டுக்கோம். 4 கொத்து கருவேப்பிலை அலசி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டாங்க. மிளகாய் பூண்டு 2ஐயும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சாச்சு. அதையும் போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கணும். நான் அன்றைக்கி வீட்டில் வறுத்த பச்சரிசி மாவு தான் இருந்துச்சு, அதுதான் போட்டிருக்கேன். நீங்கள் வறுத்த மாவாக இருந்தாலும் சரி, வறுக்காததாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா மாவை ஒன்று சேர கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோம். மாவு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிடும். பாருங்க, இந்த பக்குவத்தில் கையில் ஒட்டாமல் அழகாக. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் உருட்டுறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம தட்ட வேண்டியது தான். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் போட்ட 2 உலக்கு மாவுக்கு இந்த 5 காஞ்ச மிளகா பூண்டு எல்லாமே காரம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். இன்னும் வேணும்னா இன்னும் கூட 2 மிளகா போட்டுக்கலாம். மற்றபடி எல்லாமே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மாவும் நல்லா பிசைஞ்சிட்டோம். அடுத்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட் ஷீட் எடுத்துருக்கோம். அதில் நல்லா உருண்டைகளை உருட்டிட்டு இது மேலே ஒரு பேப்பர் போட்டுக்கணும். கொஞ்சம் மேலே தூக்கி காட்டுமா, இப்படி வச்சு ஒரு கிண்ணத்தை வச்சு அழுத்தி எடுத்துக்கணும். ஈவனாக இவங்க இந்த மாதிரி
செஞ்சிடணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிளேட் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் பால் கவரு, எண்ணெய் கவரு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை வாழை இலை அந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவுளையும் நம்ம தட்டு செய்ய ஆரம்பித்தாலும். கடாய் அடுப்பை வச்சுட்டோம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தட்டையே போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க. கையில் தெரிச்சு விழுகும். எண்ணெய் கையில் படாமல் மெதுவாக ஒரு ஓரத்தில் போட்டுக்குவோம். எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவு. உடனே கரண்டியை போடாமல் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் திருப்பி விடாமல். நல்லா நம்ம தட்டை நல்லா வறுபட்டுருச்சு, பொரிஞ்சிருச்சு. இவாங்க இந்த கலரில் வரையில் நம்ம எடுத்தாடுறோம். இப்போ போட்டு முதல்ல எடுத்துட்டோம். அடுத்ததான் மறுபடியும் போட போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த கரண்டியால் அப்படி கொஞ்சம் குத்தி விட்டோம்னா அப்புறம் மாதிரி பொரியாது. நல்லா வேக விட்டு எடுத்தார். இப்போ நம்ம தட்டை பொரித்து எடுத்துட்டோம். இன்னும் நிறைய மாவு இருக்குது. அதையும் செஞ்சுட்டு மொத்தமாக உங்களுக்கு கடைசியாக காட்டணும். நம்மளோட தட்டை ரெடி ஆயிடுச்சு. நீ பாருங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. நீ பாருங்க ஏன்னா சூடாக இருக்குது, அதெல்லாம் எடுக்க முடியலை. நல்லா இருக்கு பாருங்க, பொறுப்புன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி மொறுன்னு தட்டை செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.